ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட ஸ்ருதிஹாசன் கிட்ட வந்து ஸோ நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் பெரிய தோல்வி அடைஞ்சதுனால கமலஹாசனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஸ்ருதிஹாசன் ரொம்பவே ஓப்பனாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். ஸோ மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமலஹாசனோட நடிப்பில் சிம்பு, த்ரிஷா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் நடிப்பில் கடந்த ஜூன் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வருடம் கழிச்சு வந்து கமலஹாசன் மணிரத்னம் சேர்றாங்க அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீக்கில் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. சென்னையில் இப்போ வந்து கமலோட மகள் ஸ்ருதிஹாசன் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட தோல்விக்கு பிறகு வந்து கமலஹாசனோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்கப்பட்டுச்சு. அதற்கு வந்து இந்த தோல்வி வந்து அவர் வந்து சுத்தமாக பாதிக்கப்படவில்லை. அவர் எப்போதும் தனது எல்லா பணத்தையும் வந்து சினிமாவில் தான் திருப்பி போட்டுருவார். பணத்தை கொண்டு 2வது வீடு இல்லை 3வது காரு அப்படிலாம் அவர் வாங்க எப்பயுமே விரும்பினதில்லை. எல்லாமே அவர் சினிமாவுக்காக மட்டும்தான் இருந்திருக்காரு, சினிமாவுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. மக்கள் நினைப்பது போல் இந்த நம்பர் கேம் வந்து அவரை கண்டிப்பாக என்றைக்குமே பாதிக்காது. அண்ட் அவர் எப்பயும் போல் அடுத்த விஷயத்தை தான் அடுத்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்றது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க. இதனால் கமலஹாசன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குஷியாகவே இருக்காங்க.